இருக்கிறியா? ஆமா, பாதத்திற்கு அநேக குறையுமெல்லாம் நலமோடு வளமோடு வாழ்ந்திருப்பாயமா வாழ்ந்திருப்பாய். அப்படி இருந்தாலும் நம்ம பெத்த மகன் அள்ளிமுத்தங்க அவன் வர சொல்லு. அவனுக்கு தேவையான மின்னமரங்களை கொண்டவனுக்கு அவன் சேர்ந்து விளையாடுவதற்காக வந்தவுடனே மகன் அல்லவா கேட்கிறாரு. என் பையனை இன்னும் காணவில்லையே. கண்ணே சங்கபதி, மகனை கேக்குறேன். என்னடி நான் கேட்டது பதில் சொல்லாம நீ அங்க இங்க பாத்துட்டு இருக்கிற? என்னடி காரணம்? வீட்டுல இருக்கணும் இல்லையா? மகனை கேட்டீங்களா? ஆமா. மகன் எங்க இருக்கிறான் தெரியுமா? எங்க இருக்கிறா? சாமி எந்த சட்டியா பிள்ளையோடு செட்டியார் பாலரோடு சென்று அடப்பான பாப்பால் பாலரோடு பந்து விளையாட போன வந்துருவா. கொஞ்ச நேரம் செட்டியார் சேர்ந்து விளையாட பாப்பாரு பந்து விளையாட போனதுல எம்மா நாம கூட்டிட்டு வரேன். நீரு பையன் வந்துருவாங்க. இருங்க. இல்லடி, அவன் காணது போறப்ப என்ன அவன் சொன்னது என்னன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்பா நான் பிடிச்சு எனக்கு புள்ளிவான் ஆசையோடு கேட்ட மகனை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என் மகனை கொண்டு போய் கொடுக்கணும். நான் போனா இதை தடுக்கிறிய உன்னை பார்த்த ஒரு மாதிரியால இருக்குது. நெசமா மகன் தஞ்சோடு பாரு விளையாடுதான் பாருக்கிறானா? விளையாடிட்டு வந்துருவான். இருங்க. எந்த வீதியில் விளையாடுறான்? அந்த நாம கூட்டிட்டு வரேன். நீ போவேன், நான் போறேன். போனா எங்க தட்டு போனான்னு தெரியும். நாம பார்த்துட்டு வரேன். கொஞ்ச நேரத்துல வந்துருவான் பையன். கொஞ்ச நேரத்துல வர்ற பையன் நாம கூட்டிட்டு வர. நீ ஏன் தடுக்கிற? எங்கடி போயிருக்க? என்ன பதில் சொல்ல? என் மகனை இன்னும் காணவில்லை. பஞ்சியத்துக்கு சென்றவன். எங்க போயிருக்கிறான்? விளையாட போயிருக்கிறான். பந்தயத்துக்கா? அப்படிலாம் காது அடிச்சு என்ன மறைக்கிற? என் மகனாவ தள்ளி வந்து எங்க போனோம்? சிந்தித்து வழி. நான் என்ன வேணும் என் பதில் சொல்றது? என் அண்ணன்மார்கள் 5 வந்து ஆண்டவர் ஆபத்து என்று வந்தாங்க. யாரு ஆபத்து என்று கேட்டேன். ஆரவல்லி மாதர்களால் ஆபத்து என்று சொன்னாங்க. அதற்காக என் அண்ணன் சகாதேவன் சாஸ்திரம் பார்த்தாராம். அள்ளிமுத்து பிறக்க வேண்டும், ஆரவல்லி கோட்டை அழிய வேண்டும் என்று சாஸ்திரம் இருந்ததா. அதனால என் அண்ணன்மார்கள் வந்து நமது மகனாகிய அள்ளிவேந்தனை அபிமன்னனை எனக்கு அடைக்கலமா வச்சுட்டு மகனுக்கு பதில அபிமன்னனை அடைக்கலமா வச்சுட்டு நமது மகனாகிய அள்ளிவேந்தனை ஆரவல்லியுடைய நாட்டுக்கு பந்தயம் ஜெயிக்கு போயிருக்கிறாங்க. ஆரவல் வேங்கத்து மகான் தள்ளி வந்து பந்தயம் ஜெயிக்கு போயிருக்கிறாங்க. அது என்ன இருக்காரு? அவனுக்கு என்ன புத்தி?
மோசமாச்சு என்ன அறியாத பாலன் பொண்டாட்டிக்கு எனக்கு நடக்கிற சண்டை நீ வந்து குறுக்க நிக்கிறியே ஆமா நான் யாருன்னு தெரியாத பேசுறீங்க ஆறு அவனுக்கு மாமே மாமா இருங்க மாமா ஆறா நீங்க மாமா இருங்க மாமா விடு அர்ஜுனுக்கும் சுபத்திரிக்க மறந்த நான் தான் மாமா அபிமன்னு நன்றி கட்ட ஜென்மங்களா ஆமா பாண்டவர் குலக்கோளுந்து பாண்டவர் பேரனாவட்ட அர்ஜுனுக்கு சுபத்திரிக்க மறந்த அபிமன்னன் அபிமன்னன் ஏலி வெக்கமா இல்ல எதுக்கு மாமா வெக்கமா இல்ல எதுக்காக வெக்க பண்ணானே அஸ்தாபுரத்திலே அருணாக்கயிறு கட்டி ஆடவர்கள் ஒருத்தர் கூடவா இல்ல ஏண்டா போயும் போயும் உரம்பரையாம் பிள்ளைய பிச்சைக்கு வந்திருக்கிறீங்களே உங்களுக்கு ரோஷம் இல்ல சோத்துங்க என்னடா திங்கிறீங்க வார்த்தையை உச்சரிக்காதீங்க அதாவது உன் பிள்ளை ஆரோக்கிய கோட்டை போயிருக்கிறோம் உன் பிள்ளைக்கு பதிலாக நான் பிள்ளையாக இங்க இருக்கிறேன் சொல்றியே உன் மகன் பெருசா பேசுறியே உன் மகனாக மட்டுமே ரெட்டி பெண்களுக்கு பந்தய ஜெயிக்க போயிருக்கிறான் உனக்கு மகனான பெருசு மகனுக்கு மகனா நாருக்கு ஊரார் போகும் தனமெல்லாம் தனமாகாது ஊமத்தம் பூவெல்லாம் மனமாகாதடா மனமாகாது எத்தனை பிள்ளை இருந்தாலும் எத்தனை பிள்ளை தத்தெடுத்தாலும் பெத்த பிள்ளைக்கு ஈடாக மாடா யமனுக்கு 8 பிள்ளை கொடுத்தாலும் உட்டாருக்கு ஒரு பிள்ளை கொடுப்பாங்க யாருமே இல்ல இருக்கு உங்க அண்ணன் கேட்டான்னு சொல்லி பிள்ளைய தாரை வாத்துட்டு வந்துரு என்னடி பெருமையான மாமா நீ அனுப்பியிருக்கிறிய அப்ப உங்க அண்ணன் கேட்டான பிள்ளைய விட்டு அனுப்பியிருக்கிய அப்ப உன் குலம் தலைய வேண்டும் என் குலம் அழிய வேண்டுமா ஆயிரம் வார்த்தை சொன்னாலும் சரி என் அத்தை மீது மீண்டும் ஒரு முறை கை வச்சா நடக்கிறதா வேற போங்கடா போங்கடா அருவகட்ட நாயுங்களா ஆமா உங்க மூஞ்சிலே முழிக்க கூடாதுதான்டா அன்னைக்கு சண்டை போட கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு அன்னையில இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டுக்கு வந்திருப்பா உங்க வீட்டு ஒரு வாய் சோறு வந்து பண்ணாடா இல்ல உங்க அத்தைதான் என் மாமா என்ன அப்படி பண்றான்னு ஒரு நாளத்துல உங்க வீட்டுக்கு தேடி வந்திருக்க மாடா பாண்டவர் மட்டும் சும்மாவா நாங்க என்னுடைய தந்தைமார்கள் மட்டும் இத்தனை ஆண்டு காலமா உங்களை வந்து பாத்துருப்பாங்களா சின்ன சண்டைக்காரமாகத்தான் வரல அதெல்லாம் ஏமாமா நீங்க அப்படியே எங்களுக்கு உன் குலம் தலைவருக்காக என் குலத்தை நீ கருவறுக்க நினைச்சியோ இது நீ எனக்கு பொண்டாட்டியில உனக்கு பிரச்சனை இல்ல வேண்டி 8 பெண்களிடத்திலே என் மகனை படிச்சு அனுப்பியிருக்க சொல்றீங்க அவங்க எப்பேற்பட்ட 8 பெண்கள் அவங்க சூதுவாது படிச்சவங்க மந்திரம் படிச்சவங்க மாயாஜாலம் படிச்சவங்க 8 பெண்கள் படிச்சு அனுப்பியிருக்கீங்க சூது மார்க்கத்தால என் மகன் செத்து போயிட்டா நீ மகனை குடுப்பு யாரு நீ இதுக்கு மேல என் அத்தை மீது ஒரு அடி வைத்த மாமன் என்று பாராமல் கெட்டி சாட்சி கொடுமையா பணங்காட்டுனர் இந்த சலசலப்புக்கெல்லாம் பயப்படாதடா அப்படியா ஏண்டா
அன்னைக்கு உங்க அத்தை கல்யாணம் பண்றப்பயே உங்க பெரியப்பன் பீமனு, உங்க அப்பா அர்ஜுனனு, பாண்டவராகப்பட்ட சகல சகாதேவன் அவ்வளவையே உங்க அப்பன் பெரியப்பன் தர்மரையே வச்சிர தூண்ல கட்டு போட்டு சொன்ன அந்த போர் மண்ணு அவர் பெத்த பிள்ளை நீ மாமா நீ அவங்கள கட்டி வச்சிருக்கலாம். ஆனா என்னுடைய தந்தை வில்லிலே சேர்த்து விட்ட விஜயன் நான் புலிக்கு பிறந்தவன். ஒரு நாளும் பூனையாக மாட்டேன். கடுவு சிறுசாக இருந்தாலும் காரம் கடுசாகத்தான் இருக்கும். வல்லமை உண்டானால் எடுவாள் கொடுப்போர் சண்டையில பார்க்கலாம் நீயா நானா என்று. ஓ நீ வாய்ப்பேச்சில் வித்தவன் போல் இருக்கிறது. இந்த அஸ்பத்த மண்ண வைத்து என் அருமை மகனை நான் அனுப்பினேன் பந்தயம் ஜெயிக்க ஆரவள்ளி கோட்டைக்கு. இந்த அஸ்பந்தான் வர கண்டேன். என் அருமை மகனை காணவில்லை. இந்த புறவையை முன்ன வைத்து என் புத்திரனை அனுப்பினேன் ஆரவள்ளி கோட்டைக்கு. புறவைதான் வருது என் பிள்ளையை காணமே. அசோத்திரம் அனுப்பி மகனாக விட்டு அசோகம் வந்திருக்குது. மகனை காண அழுகிறியே. நீலிக்கு வெளியுமா நெத்தியில கண்ணுன்னு சொல்லுவாங்க. பெத்த மகனை மற்றவனுக்கு தாரை பார்த்து கொடுத்துட்டு இன்னைக்கு பெத்த மகன் இல்லாண்டு கண்கணிங்க என்னடி புண்ணியம், என்னடி புண்ணியம். என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, புறவனுடைய நெற்றி ஏதோ விருதாவளி எழுதி இருக்கு பாருங்க. அடே புறவத்தின் நெத்தியிலே விருதாவளி இருக்குது. என்னவென்று மதிப்பிற்கு மரியாதைக்குரிய என் அப்பாகப்பட்ட ஓர் மன்னனுக்கு உங்கள் மகனாகப்பட்ட அள்ளிவேந்தன் எழுது என்னவென்றால், அப்பா மாமனாடு பட்ட கடனுக்காக ரெட்டி பெண்களிடத்திலே வந்து மாமன் இடுக்கை தீர்த்து ரெட்டி பெண்களிடத்திலே வெற்றி பெற்றேன். உங்கள் மகன் வெற்றி பெற்றேன். என் மகன் வெற்றி பெற்றான். என் மகன் ஜெயிச்சு உங்களுக்கு பிச்சை போட்டுக்கிறான்டா. மாமா அவனை அனுப்பியது பேசக்கூடாது. பேசல மாமா. வெற்றி அடைந்த மகனை காணவில்லையே. என்ன எழுதிருக்கிறது பாருங்க. விடுதல் தருவாயிலே ரெட்டி பெண்கள் சொன்னாங்க, அள்ளிவேந்தா எங்கள் நாட்டிலே
அருணாக்கர் கட்டி ஆடவன் எவன் வந்தாலும் தோல்வி அடைஞ்சாங்க தவிர வெற்றி என்பது யாருக்குமே கிடையாது. முதல் முறையாக நீ சின்னஞ்சிறு பாலனாக வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிற. அதனால எங்களுடைய அரண்மனை முன்னால விருதா ஒளிகள் இருக்குது. அதை நீ படிச்சு பார்த்துட்டு வந்து எனக்கு கேட்க இல்லை என்று சொல்ல விருதாவில் எடுத்து வாசிச்சு பார்த்தாங்க. அப்ப விருதாவில் என்ன பண்றது? இந்த நேர்களுக்கு நெல்லூர் பட்டணத்தில் வாழ்ந்திருக்கூடிய 8 பெண்கள் வைக்கும் மந்தியத்திலே ஆண்டும் அரசன் வரை தோட்டு தொண்டமான் வரை எவன் ஜெயித்தாலும் அவனுக்கு வெற்றி பெண்ணாக என் மகளாபட்ட பல்வார் சாலை மாலை மருந்துவது எங்களுடைய விருப்பம் என்று சொல்லி மகனுக்கு கல்யாணம் ஆகி போச்சா? ரெட்டி பெண்கள் மகனாவட்ட பல்வார் சாலை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்ல இல்லப்பா, எங்கள் நாட்டிலே எனக்கு 5 பேர் மாமன் உண்டு. அந்த மாமனாகப்பட்டவ நான் கல்யாணம் பண்ணுனா ஒருத்தர் என்ன தூக்கி வைப்பாரு, ஒருத்தர் என் காலுக்கு மிஞ்சி போடுவாரு. அதனால மாமனா துணை கொண்டு ராஜேந்திர துணை கொண்டு சவுனவட்டத்துல கல்யாணம் நடக்கும். நீங்க வேணும் உங்க பிள்ளைய கூட அனுப்பி வைங்க, கல்யாணம் எங்க நாட்டுல நடக்கும் சொல்லி அந்த பல்வார் சாலை கூட்டிட்டு வர்றப்ப சிறிதூரம் நெல்லூர் பட்டம் தாடி வந்து பெண்ணமார சோழையை காலடி வைத்ததும் எனக்கு தண்ணி தாகம் ஏற்பட தண்ணி குடிச்சு மீண்டும் மயக்க மர பல்வர்சா கையிலே வைத்திருந்த பூச்சண்டை முகர்ந்து பார்த்ததும் பின்னமர சோலையிலே எனக்கு பின்னமர சோலையிலே ஐயோ ஐயோ என் மகனுடைய லிகிதமானது பின்னமர சோலையால் முடிந்து விட்டது. அப்படி என்றால் பின்னமர சோலை என்ன நடந்திருக்கும்? என் மகனாவட்ட பின்னமர சோலையை தனிமை விட்டுட்டு புற வந்திருக்க பின்னமர சோலை என்னதான் நடந்திருக்கும்? பின்னமர சோலைக்கு போய் பார்த்தால் தெரியும். இந்த புறவையோடு நாம போலாமா? மாமா அந்த புறவைக்கு தான் இடம் தெரியும். சரி மாமா, நீ எழுதி எழுவுற உன் குடும்பம் தலைப்பதற்காக என் குடும்பத்தை கரவாத்து விட்டாயே. என் முகத்தை முடிக்க கூடாது. நீ எனக்கு பொண்டாட்டிலே, நான் உனக்கு புருஷனும் இல்ல. போடி போடிடா. நானும் உங்களோட துணையாக வருகிறேன் மாமா. ஓ, பின்னமர சோலையில லிகிதமான முடிய காரணம் யாரு? நாங்க. அதனால பின்னமர சோலை என்னன்னு நானும் தெரிஞ்சாகணும். அதனால உங்க கூட நானும் வர சொல்றேன். ஆமா மாமா. சரி, அங்க வாங்கட வாக்காளர் உங்களை பேசிக்கிறேன். புறப்பட பின்னமர சோலையை காலடி வைத்ததும் பொறையாபட்டு அவ்விடத்திலே போய் அமர்ந்து விட்டது. என்னவா இருக்கும்? போய் பார்க்கலாம் மாமா. மகனே ஐயோ மாண்டா, ஐயோ என் மகனே மாவட்டனுக்கு பிடமாக படுத்திருக்கானே கடவுளே. இந்த மண்ணுலகே என்னை விட்டு பின்னமரத்தாலே என் மகனாக ஒட்டன் பிணமாயிட்டானே கடவுளே. வருமானே ஐயோ ஐயோ, நான் வருவேன் நான் வைத்தேன்.
மகனே, ஒருவனை பெற்றெடுத்து உலகத்தை அழுதால் மனதே மனக்கோட்டை கட்டியிருந்தேனே, என் மனக்கோட்டை எல்லாம் இன்று மண்கோட்டை ஆகிவிட்டதே மகனே. அள்ளி வேந்தா, ஐயோ அள்ளிமுத்து, ஐயோ மைத்துனா, ஐயோ ஐயோ, கண்ணுக்கு கண்ணாக கானகத்து வண்டாக தென்னை கண்ணு போன்னு தேனை ஊத்து வளர்த்தனே. பாலுக்கு சர்க்கரை, பழத்துக்கு சர்க்கரை, தேனுக்கு சர்க்கரை, மாவுக்கு சர்க்கரை, நாளொரு மேனி பொழுது ஒண்ணா வளர்த்த வேந்தேன். ரெட்டி பெண்களுடைய சூதுமார்க்கும் தெரியாம பெண்ணமர சோலையிலே மாண்டு மனித விட்டாயே மகனே. உன்னை நான் என்றா மீண்டும் பார்க்க போகிறேன். உங்க அப்பா வந்து ஒரு தடவை அப்பான்னு வாழ்த்திருந்து சொல்லுடா மகனே. மாமா, ஐயோ மாமா, உனக்கு மாமே ஏண்டா யாரும் இல்லாத நேரத்திலே மாமா இல்லா தருவாயில வந்து தந்திரமான வார்த்தை எல்லாம் பேசி வஞ்சகமான வார்த்தை எல்லாம் வீசி என் குலத்தையே இன்னைக்கு வேரோடு கருவறுத்து விட்டீர்களே. ஏண்டா இந்த பொழப்பு பழைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் தூக்குப்பட்டு சாவலாம். அறவள்ளி பெண்களிடையே ஏதோ ஒரு தவறு நேர்ந்து விட்டது. அதனால அள்ளிமுத்தோட நீங்க எங்கேயா இருங்க. உங்களுடைய மகனுக்கு எப்படியாவது ஒன்று சென்று நான் உயிர் வாங்கி வருகிறேன். சொல்றியே மாமா, நாங்க நல்லது நினைச்சுதான் மகனாக மற்ற ரெட்டி பெண்களுக்கு பிடிச்சிருப்போம். ஆனா இப்ப நடக்கும் தெரிஞ்சிருந்தா உன் மகன் வந்து கூப்பிட்டு இருக்க மாட்டோம், ரெட்டி பெண்களுக்கு அனுப்பி இருக்க மாட்டோம். விதியின் கோலத்தினாலே நாங்க தான் கெட்டு போயிட்டோம்னா இன்னைக்கு நீங்களும் கெடு போக நாங்க காரணமாயிட்டோம். கவலைப்படாத மாமா. சந்திர வம்சத்திலே பிறந்தது நீயாக இருந்தா, நாங்க பாண்டவர் குலத்திலே விழுந்தது உண்மையாக இருந்தா, அள்ளி அந்த உயிரை நாம வாங்கிட்டு சொல்றியா? ஏண்டா இத நீ சொல்றியா? நான் நம்புறதுக்கு நான் யாரு? நான் முட்டாள் நினைச்சுக்கிட்டியா? அது மட்டும் இல்ல மாமா, அதாவது உயிர் தகவலாக இருந்தால் அது ஒரு தேவனால தான் முடியும். என்னுடைய தந்தை அர்ஜுனன் தேவேந்திரனுடைய அம்சத்தால் பிறந்தவர். அதனால தேவேந்திரன் எனக்கு பாட்டனாக வேண்டும். எவ்வளவு வரக்கூடிய தேவேந்திரனிடத்தில சென்று எப்படியாவது ஒண்ணு நான் வர வாங்கிட்டு வரேன் மாமா. விதிப்பையன் தன்னைக்கான வேந்தனம் அறிய மாட்டோம் சொல்லுவாங்க. பருமிதி வந்தால் வழியிலே தங்காது, படுமிதி பட்டுத்தான் நாங்க சொல்லுவாங்க. விதியின் கோலத்தின் மகனாவட்டம் ஆண்டு மணிந்து விட்டான். அதே விதிய நான் மதியால வென்று வர்றேன். வந்தா உங்க மகனோட உயிரோடு வர்றேன். இல்ல என்ன நானும் மாண்டு மடிகிறேன்னு சொல்றியா? உண்மைதான் மாமா. என்ன உண்மையாகவா? உண்மைதான் மாமா. சரி, அதையும் தான் பார்க்கலாமே. அப்படின்னா என் மகனோட உயிரை நீ கொண்டு வருவீங்களா? உயிரோடு நான் வருகிறேன். சரி, இந்த பிரேதத்தை கலங்கப்படுத்தாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். 3-6 திங்களானதிரியே என் மகனுடைய சடலத்தை ஈயரும்பு கடிக்காம நான் பாத்துக்கிறேன். நீ என்ன சொன்ன? மகனோட உயிரை வாங்கிட்டு சொன்ன இல்ல? போய் வாங்கிட்டு வா. அப்படியே போய் வருகிறேன். மதிப்பிற்கு மரியாதை மாற்றி விதாங்க. நமது ஊத்து பழத்துக்கு அருகாமலுக்கு அண்ணா நகரில் வந்துடக்கூடிய நமது அருமை நமது சிவா, நம்மளை போல நாடக கலைஞர் அப்பேற்பட்ட சிவா அவர்கள் இந்த மண்ணுலை விட்டு விண்ணூர் மனிதருக்காக அவர் பேர் வெடிக்கா கொடுக்கப்பட்டது 510 ரூபாய். அவர் எப்படி தெரியுமா?
இல்லாமல் இருந்த விழுப்புரம் யமனுக்கு பொறுக்கலையா? அப்பேற்பட்ட யமனாகப்பட்டவர் சிவாவுடைய ஆன்மாவை விதியின் கோலத்தினால சிவாவோட மாண்டு முடிந்தார். அவராகப்பட்டவர் 1ஆம் பதவி, 2ஆம் பதவி, 3ஆம் பதவி, 4ஆம் பதவி, 6ஆம் பசு ஆலப்படி சொர்க்கம் அடைய வேண்டும். சாமிப்பா, சாயிப்பா, ஷாலுப்பா என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் அடைந்து அவருடைய குடும்பத்தாருக்கு அவர் பங்கில இருந்து எவ்வித நோய் நொடி இல்லாம ஏதோ அவர் தான் இருந்து குடும்பத்தை பாதுகாக்கலனாலும் இனிமேல் இறந்தவருக்கு இருப்பவர் அடையாளமா அது மாதிரி மாண்டு மனித மகன் போனாலும் இனி அவர் சார்பில் இருந்து குடும்பத்தை அவர் பாதுகாக்கணும் சொல்லி எல்லாம் ஆண்டு வேண்டுகிறோம். அவருக்கு நன்றி வணக்கம். இன்னும் யாருந்தா சண்முகம் தாங்க. சண்முகம் செல்லம் கொடுக்கப்பட்டது காஞ்சான 10 ரூபாய். அவருக்கு ஆடும் சபையில் 4ஆவது தேவ சபையில் ஒரு காணி கொடுக்க மறுகாணி மலைவு வளர்ந்து நோயற்று வாழ்வு குறைவற்ற செல்ல வாழும் என்று எல்லாம் ஆண்டை வேண்டுகிறோம். இந்த போர் மன்னருக்கு இல்லைன்னு சொல்லாமல் அபரத்துல இருந்து 10, 50, 102 வாரி வழங்கினார். அன்னவருக்கும் ஒரு காணி கொடுக்க மறுகாணி மலைவு வளர்ந்து மக்கள் சம்பத்து, மன சம்பத்து, தன சம்பத்து, தானி சம்பத்து ஏற்படும் போர் போராக விளங்கி அண்ணன் தம்பி மாமன் கூட்டமலையாமல் கொண்டு வாடாமல் எவ்வித குறைவன வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல மாகாளி அம்மனை வேண்டுகிறோம். அவருக்கு நன்றி வணக்கம். மாமா